ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காஃபெமி ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது கிரில்டு ஃபிஷ் வித் லெமன் பட்டர் சாஸ். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு வந்து நான் ஒரு 4-5 துண்டு மீன் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமும் செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஒரு க்ளீன் பிளேட் எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 1/2 கப் மைதா சேர்த்துறேன். நெக்ஸ்ட் அதில் தேவைக்கு தக்கன கொஞ்சம் உப்பு, நெக்ஸ்ட் கொஞ்சமாக பெப்பர், நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம், பட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் அதில் வச்சு நல்லா இப்படி கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. நான் எல்லாத்தையும் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மீனெல்லாம் இப்படி நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடு எல்லாமே நல்லா கோட் ஆகிருக்கணும், அதில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கிரில் பண்ணிடலாம். கிரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் கிரில் பேன் வச்சுருக்கேன். அடுப்பில் லைட்டாக ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இதுக்கு வந்து அயர்ன் பேன் தான் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறதுனால பண்ணலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இதே மாதிரி வச்சு இது நல்லா ஸ்லோ குக் பண்ணணும். அதாவது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகி நம்ம வந்து மெதுவாக அதை திருப்பி போட்டால் போதும். ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு மேலே விட்டுட்டு திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா ஸ்லோ குக் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சு நான் வச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட கிரில் ஃபிஷ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி லைன்லாம் விழுந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இதை நம்ம ஒரு ஒன்ஸ் திருப்பி போட்டுட்டு ஆயிடுச்சு. இப்போது இதில் ஒரு கியூப் பட்டர் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சு விடுறேன். இது பத்தாது, ஸோ இன்னும் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ இது இப்படியே நல்லா அடுப்பை சிம்மாக்கி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். லைட்டாக இது இப்படி திருப்பி விடுங்க. நல்லா ஒன்றா மர்ஜ் ஆயிரும். சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஆயில் எப்படி இருக்கட்டும். இந்த பட்டரில் குக் ஆனோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக மாறிடும். இந்த லெமன் பட்டர் சாஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் லிக்விடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த சாஸை வந்து ஃபிஷ் மேலே ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1/4 கப்பு வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அடுப்பை நல்லா சிம்மாக்கி வச்சுருங்க. கொஞ்சம் இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நம்ம ஃபிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ லிக்விடியாக இருக்குன்னு. இது வந்து லெமன் பட்டர் சாஸ் வந்து இதில் டிப் பண்ணி இந்த ஃபிஷ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஷியோராக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யம்மியான ரெசிபியில் நான் மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.